நாட்கோ ஃபார்மா வந்து பீக்லேருந்து 22% கீழே இறங்கி இருக்கு. டெக்னிக்கல் பேர் மார்க்கெட்டு, பட் ரொம்ப கம்மியான பிபை ரேஷியோவில் இருக்கு. கடன் இல்லை, பேங்க்ல கேஷ் இருக்கு. நாட்கோ ஃபார்மாவை நீங்க தைரியமா கன்சிடர் பண்ணலாம். பஜாஜ் ஆட்டோ வந்து 4 மந்த் லோ கிட்ட வந்துருச்சு. 9,000 சில்லறைக்கு வித்துட்டு இருக்கு. 30% ஆல்மோஸ்ட் பீக்லேருந்து விழுந்துருச்சு. இன்னும் விழும். இது இன்னும் வைர ஊசி. 34 டைம்ஸ் earnings. அட்லீஸ்ட் 22-21 டைம்ஸ் earnings வர வரைக்கும் இது பக்கத்திலே போகாதீங்க. இன்னொரு 30% இங்கேருந்து விழத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஜாஸ்தி. டூ வீலர் மார்க்கெட்ல பஜாஜோட ஷேர் வந்து 11.15 குறைஞ்சிருக்கு. ஹீரோ மோட்டார் காப்பும் ஹோண்டாவும் டிவிஎஸ் மோட்டரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ப்ராஃபிட்டை கான்சென்ட்ரேட் பண்ற கம்பெனி. இந்தியன் டூ வீலர் மார்க்கெட்டை மெயினாக டாமினேட் பண்ணுறது ஹோண்டாவும் ஹீரோ மோட்டார்ஸும். ஸோ இந்த மார்க்கெட்டில் இதை ஓவராக தூக்கிட்டு போனது பெரிய ப்ராப்ளம். 7,000 கீழே போச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஏறினது நீங்கள் ஒரு டெட் கேட் பவுன்ஸாக தான் பார்க்கணும். ஏன்னா எஃப்ஐஏ ஆக்டிவிட்டி இல்லை. அடுத்த மாதமும் நீங்கள் இப்போயே நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 15 to 20 days தான் பெருசு ஆக்டிவிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். ஆக்டிவிட்டி குறையிற காரியம் 20ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரைக்கும் எஃப்ஐஐஸ் வேலைக்கு வரமாட்டாங்க. அமெரிக்காலையும் யூரோப்லேயும் ஹாலிடே சீசன் பிஸியாக இருப்பாங்க. அதனால பெரிய ப்ராப்ளம்ல போய் முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்தியாவில் கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. பஜாஜ், ரிலையன்ஸ் இது மாதிரி ஸ்டாக் எல்லாமே பீக்லேருந்து 20%க்கு மேலே கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகலைன்னா இப்படியே தான் ரிசல்ட்ஸ் கிரைண்ட் ஆகுமே தவிர பெருசாக டேர்ன் ஓவர் ஆகி பெருசாக க்ரோத் இருக்கும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இந்த நியூஸ் இவ்வளோ தான்.